தஞ்சை திலகர் திடலில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை காண்போம். விவசாய தொழிலாளருக்கும் வேறு ஒன்று தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காப்பாற்றி பல ஆண்டு காலமாக போராடி உச்சநீதிமன்றத்திலுமாக நல்ல தீர்ப்பை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து பெற்று தந்த ஒரு அருமையான நிலையை இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியிலே பறிபோய் விடுமே என்ற அச்சத்தின் அடிப்படையிலே உங்களை எல்லாம் அழைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது 2 முறை கடன் தள்ளுபடி, 2016 கடன் தள்ளுபடி, 2021 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 12,110 கோடி தள்ளுபடி. ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாடிக்கொண்டிருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அடித்தளம் அமைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, விடியா திமுக அரசு தேர்தல் நேரத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைக்கு 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்திருக்கின்றவர்கள் ஆங்காங்க இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்திலே நகையை அடமான வைத்து நகை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் தங்கள் அணிந்திருந்த நகையை அங்க இருக்கின்ற தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திலே வைத்து பணத்தை வாங்கி செலவு செய்து விட்டார்கள். அவர் நினைத்தார், ஒரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் நினைச்சாங்க, காதல கடுக்கு போட்டுக்கிறியா, ரைட், கழுத்துல செயின் போட்டுக்கிறியா, இதையெல்லாம் அடுத்த கூட்டத்தில் உன் கழுத்தில் இருக்கக்கூடாது, உன் காதல என்ன சொல்லுவாங்க, தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு எண்ணி இதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டாந்து அறிவிச்சு, பாவம் அது கேட்டாங்களா, கழுத்தில் போட்டிருந்த நகை, அழகா போட்டுக்கிட்டு இருந்த நகை, இரவுகள் பாராமல் ரத்தத்தை வீரையாக சிந்தி உழைத்து அதுல வாங்கின தங்கத்தை கழுத்தில் அணிஞ்சு காதுல தோடா போட்டிருந்தாங்களே, அது கூட பொறுக்க முடியாத திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினும் எல்லாம் அடமானம் வச்சு செலவு செஞ்சு என்னாச்சு, 48 லட்சம் பேர் அடமானம் வச்சாங்க. அது வெறும் 13 பேருக்கு தான் தள்ளுபடி. 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. 48 லட்சம் பேர் அடமானம் வச்சாங்க, 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. உடனே தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்தவர்கள் அதுக்கு நோட்டீஸ் விட்டாங்க, நீங்க வட்டி கட்ட வேணும், அப்புறம் வட்டி கட்டினா அபராத வட்டி கட்ட வேணும், 2ஐயும் கட்டினா தான் உங்க நகையை திருப்ப முடியும்னு. பாதி பேருக்கு நகை முழுகி போச்சு. இதுதான் இந்த ஆட்சியில நம்முடைய தாய்மார்கள் கண்ட பலன். இன்னொரு படி மேலே போனா, திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ணார். அப்ப தாய்மார்கள் எல்லாம் பார்த்தார், அம்மா நீங்க கழுத்துல நகை அணிச்சிருக்கிறீங்க, ஏன் இன்னும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு போய் நகை வச்சு பணம் வாங்கலையா, காதுல தோடு போட்டிருந்தாங்க, ஏமா நீ தோடு போட்டுக்கிறிய, உடனே ஓடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில அந்த நகை வையி பணத்தை வாங்கி செலவு பண்ணுனாங்க. அட பாவிகளா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில 13 லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி. பல்வேறு விதிகளை, பல்வேறு தகுதிகளை வச்சு பல பேருக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு நாமம் போட்ட கட்சி தான் திமுக கட்சி. எப்படி ஏமாத்து வேலை பாங்க. அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது இன்றைக்கு புயல் வந்தது, சாதாரண புயல், கஜா புயல், ஓட்டு பெரட்டி போட்டது. இந்த டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர், நாகை, அப்பொழுது மயிலாடுதுறை பிரிக்கல, திருவாரூர் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், இந்த மாவட்டத்தில் 8 மாவட்டம், டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு திண்டுக்கல் வரைக்கும் அப்படியே அடிச்ச காத்து சொல்ற்றி அடிச்சு பல பேர் உயிர் போயிட்டது, பல கால்நடைகள் இறந்து விட்டது. அதோட மரங்கள், மாமரம், நான் வந்து பார்த்தேன், மாமரம் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு, தென்னை மரம் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு.
இந்த தஞ்சாவூர் பகுதியில் தென்னை மரம் அதிகமாக இருக்கின்ற பகுதி எல்லாமே போச்சு. பல ஆண்டுகளாக வளர்த்தி பலன் கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த மரமெல்லாம் காற்றுல ஒடிச்சு வீணா போச்சு. அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, அதற்காக நாங்க எதிர்பார்க்கல. நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயி துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்லை, அத்தனை விவசாயிகளுக்கும் தென்னை மர விவசாயிகளுக்கு ஒரு தென்னை மரத்துக்கு 1100 ரூபாய் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மாமரத்துக்கு கொடுத்தோம், சேதமெல்லாம் கணக்கிட்டு கொடுத்தோம். இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அதிமுக அரசு உதவி செய்து இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் குறிப்பிட்டதை போல உடுக்க இழந்தவன் கைவேளே அங்கே இடுக்கன் களைவதான் நட்புன்னு சொன்னாங்க. எப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டம். இன்றைக்கு விவசாயிகள் ஏதாவது பயிரிடுகின்ற பொழுது வறட்சியாலோ புயலாலோ வெள்ளத்தாலோ அந்த பயிர்கள் சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு அந்த நிவாரண தொகையை நாங்கள் பெற்று தந்தோம். ஆனால் விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு ஏமாற்றப்பட்டு விட்டது. இன்றைய தினம் சிந்தித்து பாருங்கள். விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், திரு ஸ்டாலின் சொன்னார் 2023 ஜூன்ல நான் குறிப்பிட்ட நேரத்தில் டெல்டா விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பேன் என்று வீரவசனம் பேசினார். நானும் டெல்டா காரன், எங்க சேலம் மாவட்டத்திலிருந்து மேட்டூர்ல பேசினார். டெல்டா காரன் சொல்லி தண்ணீரை திறந்து விட்டீர். முழுவதும் தண்ணீர் போய் சேர வேண்டும்ல, அந்த விளைச்சல் பெறுகின்ற அளவிற்கு தண்ணீரை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும்ல. வீரவசனம் பேசிய உடனே நம்முடைய விவசாயிகள் மகிழ்ச்சி பெற்றார்கள். ஆகா, ஸ்டாலினே நேரடியாக மேட்டூருக்கு சென்று அந்த சற்றை திறந்து இன்றைக்கு டெல்டா மாவட்டத்திற்கு வந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் வருகிறது. அவளோடு இருந்து அந்த விவசாயிகள் சுமார் 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தார்கள் டெல்டா மாவட்டத்திலே. இன்றைக்கு முழுவதும் தண்ணீர் வராத காரணத்தினாலே 3 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்திருக்கின்றது. அதனால் விவசாயிகள் பெரும் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் குறுவை சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அவர்கள் சேர்க்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. தஞ்சையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றியதை நாம் நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.